ஸோ ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் கனவேல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். கிட்டத்தட்ட 2 வீக் முன்னாடி ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம வண்டி ஓட்டி நம்ம பேசி வீடியோவே போடலை இந்த சேனலில் கனக ரைடரில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை நம்ம பைக் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பைக் ஓட்டிகிட்டே அழகாக நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஓகே, வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கெட் ஸ்டார்ட் இட் நவ். காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். நான் பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகில், அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்மெட்டில் நம்ம செட்டப் பண்ணி கேமரா செட்டப் பண்ணி நம்ம பேசுறது கிடையாது. பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேசுகிறோம். விஷுவல் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் வச்சிருக்க ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஹெல்மெட் எக்ஸ்பல்ஸ் 200 ஓடுது. இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை மாட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டவும் முடியல. என்னோடய வாய்ஸும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கோல்டு எனக்கு. ஒரு 2-3 டேவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர். அதனால் வந்து என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. முன்னை விட இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னே இருந்த வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரக்கடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரக்கட்னா அப்படி கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு லவுடாக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. பட் ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தாங்க ஃபஸ்ட் சர்வீஸு வண்டி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக் எடுக்கும் போதே சொல்லிட்டாங்க 700 கிலோமீட்டர் ஓட்டினப்பாரம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. அதாவது லிமிட் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்ஸ் தான். பட் நான் வந்து எல்லாமே ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டின கிலோமீட்டர், நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ண கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100. ஆமாங்க, 2100 தான் பார்த்தீங்கன்னா நானே சர்வீஸ் பண்ணேன். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா என்னப்பா இவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் கொஞ்சம் தெரியாமல் ஓட்டினே இருக்குண்ணா. இப்போ டெய்லி சும்மா நம்ம காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் சுற்றுறதா இருக்கட்டும், நம்ம எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ தூரமும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டர் ஓட்டிகிட்டே இருக்கோம். அதனால் வந்து இப்போ 2100 சர்வீஸ் பண்ணேன். இப்போ 2142 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கோம். எங்கடான்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன மாதம் 23ஆம் நம்ம பைக் எடுத்தாச்சு. பட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 29 இன்னைக்கு. இப்போ ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, 1 மந்த் ஏன் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறதுனால நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பைக் மாதிரி. இத்தனை நாள் வந்து நம்ம பைக் கணக்கு கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் வந்து சும்மா ஷோரூம் வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தாதான் இந்த வண்டியோட எல்லாமே என்னோட பொறுப்பு. ஆக்சுவலாக இந்த வண்டியோட நம்பர், அதாவது இந்த வண்டிக்கு நம்பரும் வந்துடும். இந்த வண்டியோட புக்லேயும் பார்த்தீங்கன்னா பைக் புக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் கனகவேல். இது ஃபஸ்ட்டு பைக்குங்க எனக்கு. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வண்டி. ஃபஸ்ட்டு பைக்குன்னு அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி V3 வச்சுருந்தேன், V4 வச்சுருந்தேன். பட் இதையே நான் ஃபஸ்ட்டு பைக் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பைக் எல்லாமே வேறு ஒருத்தவங்க பேரில் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட 18வது பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நான் V3 எடுத்தேன். திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா V3 எடுத்தேன். அது அம்மா பேரில் எடுத்ததுனால அது இல்லை, நம்ம வண்டியாக இருந்தாலும் என் பேரில் வண்டி வரணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 4V ஓனர் கனகவேல். இது வேறு ஆரம்பம் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஸ்டார்டிங் தான். இன்னும் போக பார்த்தீங்கன்னா பெரிய பைக் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் எடுப்பேன். லைஃப்பில் சூப்பர் பைக் என் பேரில் நான் எடுத்து கண்டிப்பாக வச்சுப்பேன். அது எப்படின்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா என்னோட வண்டி இல்லை, நம்ம பைக் அது. நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே அது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு சேரும். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் காஸ்ட்டு சொல்லியே ஆகணுங்க. ஹீரோவில் ரொம்ப பெஸ்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளவோ நினச்சேன், ஒரு 900 1000 அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினச்சேன். சர்வீஸ் காஸ்ட்டே 715 ரூபா தான். சூப்பராக இருக்குங்க சர்வீஸ். ரொம்ப பெஸ்ட்டு. 5 to 5 கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங்கெல்லாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்குது. எக்ஸ்பல்ஸ் ரொம்ப. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப் ஸ்பீடு கிடையாது, சும்மா அப்படியே ஒரு எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ போகுதுன்றதை செக் பண்ணிடலாம்.
ஃபிஃப்த்து கேர் தான். ஃபிஃப்த்து கேரில் பார்த்தீங்கன்னா 59 போகுது 94 96 98. ஓ ஆனால் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லைங்க. சீரியஸாக எந்த ஒரு வைப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வண்டி எதுவும் தரல. 114 115. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் டாப் ஸ்பீட் போகும்னு நினைக்கிறேன். 119 118 117 அவ்வளோதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நான் கரெக்டாக ஓட்டுவோம் ப்ரோ, நீங்கள் நல்லா ஓட்ட தெரியும், நம்மளாம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைக் நல்லா ஓட்ட தெரியும். பட் ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வராங்கன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃப் ரைடு, எப்பவுமே ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே சேஃப். ஓகே, நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் போயிட்டு அப்படியே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வண்டி ஆட்டோ ஆஃபீஸ் விட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டா தாங்க அதுக்கப்புறம் நம்ம ரைடு எங்கன்னா பிளான் பண்ணி நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பல்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அவங்க கப்பலாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து கப்பலாக பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. காய்ஸ், நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடுங்களா. இன்னும் நான் இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம நிறைய ஊர் போயிருந்தாலும் நம்ம ஊர் தாங்க நம்மளுக்கு அழகுன்ற மாதிரி இந்த விஷுவலை மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் தாங்க அப்படியே இப்போ எப்போ ஆம்பூர் போயிட்டு நம்ம இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்பூர் டு ஹைவே, சென்னை ஹைவே தான் இது. நீங்கள் ஆம்பூர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா இது ஆமாம், ஓகே, அங்கே தான் இருக்குது. ஓ ஓ ஓ ஓ நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரைடு தாங்க, ஒரே ஸ்ட்ரெயிட் தான், வேற மாதிரி இருக்கும் ரோடு இது. நீங்கள் இங்கேருந்து இந்த வியூவை பார்த்தாவே நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மலை, இந்த கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி மலை மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக மூணாறு கொழுக்குமலை அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு நாங்கள் போக பிளான் பண்ணோம். பட் வண்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னால் போட முடியல. வண்டி சத்தியமாக வண்டி ஓட்ட வேற மாதிரி. இங்கே எக்ஸ்பல்ஸ் எடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இல்லை, ஆக்சுவலாக இந்த பைக் எடுக்கிற பிளானே இல்லை. என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த பைக் எடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி எடுத்து. பட் ஆனால் இன்றைக்கி தரமான வண்டிங்க, பக்காவாக இருக்குது. எடுத்ததுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இன்றைக்கி. ஆக்சுவலாக இது ஓட்டமும் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த டேர்னிங் இப்படி டேர்ன் பண்ணுவோம்ல அதுவும் பக்காவாக இருக்குது. ஸ்பீடும் ஓகே தான். எனக்கு 120 டாப் ஸ்பீடுன்றதே போதும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டாப் ஸ்பீடே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ரைடு, நம்ம ரேஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம போகிறது ரைடு. அதனால் வந்துட்டு எனக்கு தேவையான ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு தேவையான ஸ்பீடு வந்து ஒரு 80 to 100 இவ்வளோ இருந்தால் மேக்ஸிமம் எனக்கு 80 to 100 இருந்துச்சுனாவே போதும். ஆக்சுவலாக அதை வச்சு நம்ம அழகான ஒரு ரைட் பண்ணிக்கலாம், அழகான ஒரு ஃபீலும் கிடைக்கும். பட் நான் 150 170 180 போய் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அவ்வளோ ஸ்பீடு தேவையே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஓகே, எனக்கு இந்த வண்டி பக்காவாக கரெக்டாக இருக்குங்க. எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாம். ஓ மை காட், ஆவரேஜ் கிலோமீட்டர் 48ங்க. இது வேறையா? ஓ பார்த்தீங்களா வண்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்த பைக்கு எப்படி சொல்கிறது, ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குங்க. ஹேண்டில் பார் இப்படி உட்காந்து இப்படி க்ரூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகும்போதே இருக்குது. சின்ன ஒரு பெயின் கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டும்போது எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, இந்த பைக்கை ஓட்ட எல்லாருக்குமே சின்ன ஒரு பெயின் கூட தெரியல. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது அட்வென்ச்சர் பைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே டன். எடுத்ததுக்கான ஒரு நல்லா இருக்குங்க, ஓகே தான். அவர் தான் என் ஃப்ரெண்ட். அவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்தேன். நான் சொன்னேன்ல, நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பைக்கை பார்க்குறது தான் போனோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக் காசு கட்டி எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அது அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, நெருப்பு மாதிரி செம்மையாக ஓட்டுவாருங்க வண்டி. அவர் சத்தியமாக சூப்பராக ஓட்டுவார் வண்டி. அப்படியே கார்னர் பண்ணுவார் பாருங்க, வேற மாதிரி பண்ணுவார். அப்படியே பாருங்க, அப்படியே இது கொஞ்சம் கார்னர் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி டேர்னிங் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா சூப்பராக பண்ணுவாருங்க. அதுவும் இல்லாமல் வண்டியெல்லாம் பக்காவாக ஓட்டுவார், கரெக்டாக ஓட்டுவார்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இவர் ஒருத்தரால் எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சாங்க. அதனால் வந்துட்டு தேங்க்யூ காட். பார்த்தீங்களா V4 ஆக்சுவலாக நாங்கள் காஃபி குடிக்கிற தரட்டி எல்லாருமே இருக்கட்டும், நானே இவர் அங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ஒன்றா தான் போவோம். பயங்கரமாக இருப்பார். ஏங்க அவருடைய நான் ரீல்ஸ் எல்லாம் போகிறேன். நிறைய பேர் கேட்டிங்களே இன்ஸ்டாகிராமில் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அவர் மொபைலில் தான் எடுப்பேன். நானும் ஐஃபோன் தான் வச்சுட்ருக்கேன். பட் இருந்தாலும் அவர் 16 Pro இந்த 13, 16, 13, 14, 15, 16 Pro வருது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க அவர் மொபைலில் கேமரா. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அதனால் வந்து சூப்பராக இருக்கும் அவருடைய மொபைலில். பக்காவா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஐஃபோன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. அது ஆஃப் ரோடு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் வந்து சரி ஆஃப் ரோடு அப்படியே ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே E4 போகுது, எக்ஸ்பல்ஸ் பின்னாடியே போகுது. ஓகே வேற மாதிரி இதுனா ஏங்க என்னை விட வண்டி அவர் அழகாக ஓட்டுறாருங்க. ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மண் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ லோக்கல் 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 பின்னாடியே வரியா? ஓ ஓ ஓ ஓ அது என்னது இது? ஓ ஓகே ஹஹா இதை தான் எதிர்பார்த்தேன். பார்த்தோன்னா நாங்கள் ஆஃப் ரோடு போக போகிறோம். அதாவது அந்த மேலே இருக்கிற மலைக்கு. கரெக்டாக இருக்கா? ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ரோடு மாடல் இருக்குது. நாங்கள் மோடை மாற்றிட்டோம். ஓ ஓ ஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஃபீலுமே இல்லைங்க. அப்படியே அழகாக ஓட்டின்னு போயிட்டே இருக்கேன் நான் ஜம்முன்னு. எனக்கு ஆஃப் ரோடும் தெரில, ஒன்றும் தெரில. ஆனால் அவர் கூட கொஞ்சம் பின்னாடி போகிறது கொஞ்சம் டேஞ்சர் போல் இருக்குது. ஏன்னா அந்த பின்னாடி அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த சேர் அடிக்குது அப்படியே நம்ம வண்டி மேலே. ஆக்சுவலாக அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்களா? இல்லை, அது என் வண்டியிலே அடிக்கும், நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே 3rd கியரில் அசால்ட்டாக போகுது. இப்போ 4th கியர். 4th கியரில் 44 சாலிடாக போகுதுங்க வண்டி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வா உங்கள் பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நத்திங் போகலாம். நல்லா இருக்குது. ஏதோ போட்டு எரிச்சிருக்காங்க போல் இருக்குது. அந்த வண்டியை பக்காவாக போகுது போல் இருக்குது V4. ஓ ஓகேங்க. இப்போதான் நம்ம தான், வேறு யாருமே கிடையாதுன்ற மாதிரி எக்ஸ்பல்ஸ் தான் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. அவர் V4லேயே ஓட்டுறாரு வேறு மாதிரி. ஆனால் டேர்னிங் தானேங்க கொஞ்சம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். டேர்னிங் வரமாட்டேங்குதா இல்லை எனக்கு பண்ண தெரியலையான்னு தெரியல. டேர்னிங் கொஞ்சம் வரல, லைட்டாக ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்கே. காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏங்க நம்ம வண்டியில் காற்று கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ போலாமா? பட் எழுந்து நின்று ஓடனா நல்லா இருக்குது. எந்த வழிப்பா? இந்த வழி இல்லையா?
வந்துட்டோமா இல்லைன்றதான் தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூரியகுமார் யாதவ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வ்ளாக். இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ராமட்டில் இருக்கிற புதூர்ன்ற ஒரு காட்டில் இருக்கும். இங்கேருந்து ஆஃப் ரோட் பண்ணி கீழே போக போகிறோம். அப்போயே மேலே வந்தோம், பட் எடுக்க முடியலனால இப்போ தான் எடுக்கிறேன். முன்னாடி எக்ஸ்பல்ஸ் கணக்கு ப்ரோ போகிறாரு. எக்ஸ்பல்ஸ் வேறு லெவலுங்க, ஆஃப் ரோடு அடிச்சிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், மலை மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். எக்ஸ்பல்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓனர் வேறு லெவல் அட்வென்ச்சர் ஃபன் பண்ணிட்டு போகிறாருங்க. நம்மளும் போவோம். பட் நம்ம R15 ஆஃப் ரோடு கிடையாது. ஆல்ரெடி டயர் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு, டயரை மாற்றணும். பாருங்கள், அட்வென்ச்சர் பைக் தாங்க. எந்த பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகுது. அவருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுந்து நின்று நடந்து ஓட்டாருன்னு பாருங்கள். வாய் கொஞ்சம் டைம் ஸ்லிப் ஆகுது. ஃபஸ்ட் லாகில் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், எக்ஸ்பல்ஸ் ஓட்டாரா இல்லை இது கப்பலில் போகிறாரா எதுவுமே தெரில. வண்டி தான் ஓட்டாரான்னு தெரிலப்பா. வேறு லெவலில் நம்ம மாலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். எக்ஸ்பல்ஸு வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டுருக்காரு தலைவர். நம்மளும் ஒரு ஏடி வாங்கிட்டு அப்புறம் கிட்ட விளையாடலாம். இப்போதைக்கு டிசிஎஸ் ஆஃப் பண்ணால் தான் இங்கேருந்து போக முடியும். எல்லாம் வீல் ஸ்பின் ஆகாது. ஒரு டிசிஎஸ் ஆன் ஆகிடுச்சு, போகலாங்களா? ஓகே, அசால்ட்டாக போகுதுங்க எக்ஸ்பல்ஸு. R15 கொஞ்சம் தடுமாறி தான் போகுது. விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பைக் அப்கிரேட் பண்ணும்போது பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். போவோம். ஆஃப் ரோட் அளவுக்கு இல்லைனாலும் நம்ம போவோம் இதுலேயே. பின்னாடி பிரேக்கு என்னன்னு தெரில, ABS தூக்கி போடுது. லைட்டாக தான் அடிக்கிற இத்தனைக்கும் பிரேக்கை. எப்படி இருக்குது பாருங்கள். வில்லேஜ்னால் இப்படி தான் செம்ம வைப்பாக இருக்கலாம். சிட்டி லைஃப்பில் போனால் ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பல்ஸ் பாருங்கள், பயமே இல்லாமல் அப்படியே கட்டிங் அடிக்கிறாரு. மண் ஸ்கிட்டாகவும் எந்த ஒரு பயம் இல்லை. R15 போகிற நம்மளுக்கு தான் பயம். கீழே விழுந்தால் பொறியாக போயிடும். ஆல்ரெடி 45,000 வந்துருக்கு. வந்துட்டோம் புதூர். ப்ரோ 80 ஸ்பீட் பண்ணிக்கோ. போ முன்னாடி போகலாம். பிரியாணி போய் சாப்பிட்டு அப்படியே அங்கே போகலாம். ஓகே, மாதனூர் போகலாம். ப்ரோ 90 ஸ்பீட் பண்ணிக்கோ. முன்னாடி போ. ஃபாஸ்ட் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் கிளம்பிட்டோம். சரியாக கேட்குதான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 100 போயிட்டுருக்கு. சும்மா தான் போயிட்டுருக்கோம். 100லாம் ஒரு ஸ்பீடே கிடையாது. R15லாம் VV ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எக்ஸ்பல்ஸ் எல்லாம் ஒரு வண்டியே கிடையாதுங்க. ஹைவேலாம் பொறுத்து ரோட்லலாம் பாருங்கள். எக்ஸ்பல்ஸு ஆஃப் ரோடில் அது கிங்காக இருக்கலாம். ஆன் ரோடு வந்துட்டா எங்கள் பைக்கு தான். R15 தான். 155cc வச்சுட்டு 150 அடி அசால்ட்டாக அடிக்கும். ஆனால் இன்சைல் ஸ்பீடு வந்து எக்ஸ்பல்ஸ் வந்து வேறு லெவலுங்க. சும்மா தரமாக இருக்குது. அப்படியே முறுக்குனா அப்படியே சொல்கிறது கிழிச்சிட்டு போகுது காற்றை. வேறு லெவல் தான். ஆனால் எக்ஸ்பல்ஸ் ஐயா முன்னாடி போங்க, உங்களை பீட் பண்ணுறேன். எப்பவுமே நம்ம முன்னாடி விட்டு பின்னாடி சேஸ் பண்ணுங்க. எக்ஸ்பல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆன் ரோல்லாம் ஒரு இதுவே கிடையாது. பாருங்கள், அசால்ட்டாக 110 எல்லாம் அசால்ட்டாக போகுது நம்ம வண்டி. அதெல்லாம் எங்கே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஐயோ மாடு, ஐயோ வெயில் கொஞ்சம் கீழே வந்துருப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஆல்ரெடி 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த பைக்கு. கீழே வீழ்ந்துருந்தோன்னா பொறியாக போயிருக்கும். இது வேறு பின்னாடி பிரேக் தூக்கி போடுங்க. சரியாகவே எனக்கு கண்ட்ரோலே வரல. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள்.
எக்ஸ்பல்ஸ் ஓனர் அப்படியே ஸ்பீட் பிரேக்கில் விட்டு ஏற்றுறாருங்க. ஒரே வைப்ரேட் தெரியல அதில். பாய் பாய் எக்ஸ்பல்ஸ், இதுக்கு மேலே R15 பிடிக்க முடியாது உன்னால். அசால்ட்டாக போங்க பாருங்கள். அண்டாலாம் ஒரு வண்டிக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.